Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு Diwali Special ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம முந்திரி கொத்து எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இது வந்துட்டு ரொம்ப சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா ஹெல்தி. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோல போய் வந்துட்டு எப்படி வந்துட்டு முந்திரி கொத்து செய்யலாம்னு சொல்லிட்டு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 1 கப் அளவு பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான சூட்ல வச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் அதோட கலர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஓரமாக வச்சுருங்க. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் அளவு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் திருவனல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். திருவன தேங்காயை இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 3 நிமிஷம் வரை வறுத்தெடுத்தாலே போதும். ஸோ இப்போ அதை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க பாசி பருப்பும் அது கூட வாசனைக்காக 3 ஏலக்காயும் சேர்த்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பவுட்ரு பண்ண அதை வந்துட்டு நம்ம மிக்சிங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் வந்துட்டு அப்படியே கூட வந்து சேர்க்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும் போது நம்ம நல்லா வந்துட்டு அது வாசமாகவும் இருக்கும். இப்போ இன்னொரு பேனில் 1/2 கப் அளவு பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வெல்லத்தை வந்துட்டு கரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு பாகு பதம் எதுவுமே வந்து தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு அந்த பிசுத்தன்மை வந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மிதமான சூட்லேயே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மைதா மாவை இந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவு மைதா மாவு இருக்கும். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. கலருக்காக கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவு வந்து கரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3ஆக வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்க ஆயிலை வந்துட்டு ஆட் பண்ணிட போகிறோம். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிதமான சூட்டிலே வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு முந்திரி கொத்து வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு வீட்டிலே வந்துட்டு முந்திரி கொத்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியான ரெசிபி. நீங்கள் கன்ஃபார்ம் இந்த தீபாவளிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.